மலேசியா அடித்த யூ-டர்ன், கதரும் பாகிஸ்தான், துருக்கி. இஸ்லாமிய நாடுகளின் இதயங்களை வென்றெடுத்த மோடி. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் சமரசமற்ற போக்கும் உலக நாடுகளுடனான அதன் ஆழமான ராஜதந்திர உறவுகளும் இன்று ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளன. குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவின் முக்கிய நாடான மலேசியாவுடன் இந்தியா கொண்டுள்ள உறவு சமீபத்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தின் மூலம் மேலும் வலுப்பெற்றுள்ளது. கடந்த காலங்களில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் தற்போதைய சூழலில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்துடன் செயல்படுவது சர்வதேச அரசியலில் உற்று நோக்கப்படுகிறது. கடந்த 2025 ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பெகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட கோரமான பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். இந்த துயரமான சம்பவத்திற்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் வழக்கம் போல தனது மறுப்பை தெரிவித்ததோடு பெகல்காம் தாக்குதலுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கூறி சர்வதேச விசாரணைக்கு கோரிக்கை விடுத்தது. அப்போது மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பாகிஸ்தானின் இந்த கோரிக்கைக்கு ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்திருந்தது இந்தியாவுக்கு சற்றே நெருடலை ஏற்படுத்தியது. இருப்பினும் இந்தியா தனது தரப்பு வாதங்களையும் நியாயங்களையும் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆதாரங்களையும் உலக நாடுகளிடம் கொண்டு செல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுக்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பியது. மலேசியாவுக்கான இந்திய குழுவை அனுமதிக்க கூடாது என்று பாகிஸ்தான் கடும் அழுத்தம் கொடுத்த போதிலும் மலேசியா அதனை பொருட்படுத்தாமல் இந்திய குழுவை ஏற்றுக்கொண்டது. ஒரு முதிர்ந்த ராஜதந்திரத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. இந்த சூழலில்தான் பிரதமர் நரேந்திர மோடியின் 2 நாள் அரசுமுறை பயணம் மலேசியாவுக்கு அமைந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் போது இந்தியா மற்றும் மலேசியா இடையே பேரிடர் மேலாண்மை, செமிகண்டக்டர்கள், சுற்றுலா, கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு உள்ளிட்ட மிக முக்கியமான 11 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. மிக முக்கியமாக கடந்த கால தயக்கங்களை உடைத்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக இரு நாட்டு தலைவர்களும் மிக வலுவான கண்டனத்தை பதிவு செய்தனர். பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பது, அடிப்படைவாதத்தை பரப்புவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவது போன்றவற்றை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் FATF போன்ற சர்வதேச அமைப்புகளில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. இந்த மாற்றமானது இந்தியாவுடன் நட்புறவை விரும்பும் இஸ்லாமிய நாடுகளின் புதிய போக்கை காட்டுகிறது. பாகிஸ்தான், வங்கதேசம், துருக்கி போன்ற நாடுகள் மதத்தின் பெயரால் சில சமயங்களில் இந்தியாவின் நிலைப்பாடுகளை விமர்சித்தாலும் பயங்கரவாதத்தின் உண்மை முகத்தை உணர்ந்த இஸ்லாமிய சமூகத்தினர் மற்றும் பொறுப்புள்ள நாடுகள் தற்போது இந்தியாவை பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கூட்டாளியாக கருதுகின்றனர். குறிப்பாக பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தை உலக அரங்கில் தோலுரித்து காட்டும் விதமாக மலேசியா போன்ற நாடுகள் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. பெகல்காம் விவகாரத்தில் சர்வதேச விசாரணை கோரிய பாகிஸ்தானின் கோரிக்கையை பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்று இந்தியாவின் பாதுகாப்பு அக்கறைகளை ஏற்றுக்கொண்டு மலேசியா கைகோர்த்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடியின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். இது தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்துவதோடு பயங்கரவாதத்தை ஒழிக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற இந்தியாவின் குரலுக்கு மேலும் வலிமை சேர்த்துள்ளது.